ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 3ல் பார்த்தீங்கன்னா இதுவுமே பேசிக் தான். சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்வர்ல் அல்லது ஸ்பைரல், டாட்ஸு, டியர் ட்ராப்ஸு, வெயின்ஸு, ஹம்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு எலமெண்ட்ஸு, பேசிக் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 30 டைம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்டர் டிசைன், ஹெவி டிசைன்லாம் போடுவோம். அதனால் இது மட்டும் கொஞ்சம் பெரிய வீடியோஸாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சி மாதிரி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து, சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு சி போட்டுட்டு, அடுத்து அதில் அந்த டைம் சென்டர்லேருந்து ரைட் சைடு ஒரு சி, அந்த மாதிரி சர்க்கிளை டிவைட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். அப்படி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், அப்படி குறைஞ்சது ஒரு 10 டைம்ஸாவது போட்டு பாருங்கள். ஏன்னா சர்க்கிள் நம்ம ஒரு ஃபில்லிங் டிசைனில் இப்போ கையில் நம்ம சென்டரில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிளில் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ரவுண்டாக முதல்ல போட்டு பாருங்கள் சர்க்கிள், அடுத்து பெரிய சர்க்கிள், இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஒவ்வொரு தரையும் நீங்கள் டிப்பை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்ம பேப்பர்லேயோ ஹேண்ட்லேயோ நம்ம அப்ளை பண்ணக்கூடாது மெஹந்தியை. நம்ம ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கோங்க டிப்பு. அப்புறம் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் அதில் கரெக்டாக இருக்கும். சிலது மெஹந்தி பிளாக்ஸ் இருக்கும், சென்டரில் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண வராது. நம்ம கஷ்டப்பட்டு அதை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு கை ரொம்ப வலி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளோ வருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ கிளாத்தில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். இந்த மாதிரி சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள் அப்படி போட்டுகிட்டே இருங்க. நான் என்னோடய மெஹந்தியை நம்ம கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணதுனால அது நல்ல ஃப்ளோ வருது. ஆனால் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டார்க்காக தெரியுது வீடியோஸில். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரியும் போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்டர் டிசைனுக்கு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சர்க்கிளும் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வர்ல் அல்லது ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. இது சுருள் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சர்க்கிள், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பேஸ் சர்க்கிள் போட்டு பார்க்க சொன்னேன். சர்க்கிள் போட்டு தான் அதுக்குள்ளே நம்ம உள்ளே 3 லேயர் வர மாதிரி போடுவோம். இது மண்டேலா டிசைனுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்வேலை வச்சு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வேலை வச்சு தான் நம்ம நிறைய டிசைன்ஸ், அதாவது ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ்லாம் நிறைய பார்க்க போகிறோம். அதனால் பேசிக் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பழகிக்கிறீங்களோ அவ்வளோ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்வேர்ல் பாருங்கள், முதல்ல ஒரு சர்க்கிள், அதுக்கு சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கு உள்ளே 3 லேயர் மேக்ஸிமம். ஸ்வேர்ல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 3 லேயராவது 3 லேயர் வர மாதிரி, சுருள் வர மாதிரி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 4 or 3 போட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். 1, 2லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் இந்த சர்க்கிளை முதல்ல நல்லா போட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்வேர்ல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்படி போட்டு பழகிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்களவு நமக்கு கையும் அந்த மெஹந்தியை பிடிக்கிற டெக்னிக் தெரியும், அந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்கணுங்கிறது தெரியும். அதனால் பேசிக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற டிசைன்லாம் ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸ்வேர்லில் நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். வெளியிலேருந்து நம்ம இப்போ உள் பக்கமாக கொண்டு வந்தோம். சிலர் உள் பக்கத்துலேருந்து வெளியும் கொண்டு வருவாங்க. இப்படியும் போட்டு பழகிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு மெத்தடு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்படியும் போடலாம், உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம உள் பக்கமாக வர்றது, உள் பக்கத்துலேருந்தும் கொண்டு வரலாம். பாருங்கள், ஒரு உள்ள சின்ன சர்க்கிள், அதை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 லேயர் வர மாதிரி
மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. நீங்கள் ஃப்ரீ டைமில் போடுங்க. இப்போ நம்ம 1 மந்த்து அப்படின்னு சொல்லிட்டோன்னா வேகமாக போடுவோம். கண்டிப்பாக இது 1 மந்த்தில் பிகினரெல்லாம் கற்றுக்கவே முடியாது. ஏன்னா நானுமே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். 1 மந்த்துக்கு கிளாஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம அட்டன் பண்ணாலுமே நம்ம அந்த அவங்க கொடுக்குற ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம 1 டேஸில் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கவே முடியாது, போடவும் முடியாது. நம்ம நல்ல பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அதை 1 டேயில் அந்த ஒரு கிளாஸை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் டைம் எடுத்து நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாட்ஸ் வந்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துருங்க. ஒரு புள்ளி மாதிரி வரும், அதான் டாட்ஸு. இது சின்னதாகவும் போட்டு பாருங்கள், பெருசாகவும் போட்டு பாருங்கள். பெருசாக போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெரிய டாட்டாக வரும். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்ன டாட் வரும். இதெல்லாம் நம்ம பார்டர் டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே பெரிய டாட் சின்ன டாட் அப்படி வைக்கிறேன். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கம் வந்து நிறைய அந்த பேஸ்ட்டு மெஹந்தி வந்து கொஞ்சம் நிறைய விழுந்து ஒரு பெரிய ரவுண்டு வரும். கம்மியாக கொடுக்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு டாட்டா வரும். இந்த மாதிரி ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த மாதிரியும் போடலாம். நம்ம பார்டர் டிசைன் போடும்போது நமக்கு இது யூஸ் ஆகும். நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோன் வந்து நிறைய வெளியில் வரும்போது அந்த டாட் வந்து பெருசாக இருக்கும். சின்னதாக கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சின்ன டாட் வரும். இந்த மாதிரி டாட்ஸும் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியர் ட்ராப்ஸு. இந்த டியர் ட்ராப்ஸு டாட்ஸை பேஸ் பண்ணி வரும். அதனால் டாட் எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டியர் ட்ராப்ஸ் ஈஸியாக வந்துடும். எப்படின்னு பாருங்கள். இதுக்கு பேஸ் வந்து டாட்டு தான். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு மெஹந்தி கோனை எடுத்துட்டு அந்த டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதிலேருந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விடுங்க. அதுதான் டியர் ட்ராப்ஸு. லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி விடுங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஒரு டாட் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல டாட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கீழே இழுத்து விடுங்க. ப்ரெஸ் கொடுக்கக்கூடாது. அந்த மேலே கொடுத்துருக்க அந்த பேஸ்ட்டிலேருந்து தான் நீங்கள் இழுத்து விடணும். நாளாக என்ன பண்ணோம் அப்படின்னா டாட்ஸ் வச்சு டைரெக்டாகவே நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். ஒரு டாட் வச்சு கீழே இழுத்து விடுங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதை வந்து நம்ம லீவ்ஸ்லேயும் போடலாம். இது கொஞ்சம் கவர் ஆகாமல் விட்ருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போது கரெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டிசைன் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பக்கமும் டாட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல பெரிய டாட்டாகவே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இதில் நம்ம பார்டர் டிசைன்லலாம் இது யூஸ் பண்ணலாம். இப்போது டாட் வச்ச பிறகு அந்த டாட்லேருந்து இந்த இப்படி ஒரு கோடு மாதிரி இழுத்து விடுங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸு. இது 2 பக்கமும் இப்படி இழுத்து விடுங்க. நம்ம போட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் மேலே டாட் வச்சு அப்படியே இழுத்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு பார்க்க தான் அது நமக்கு வரும். அதனால் மெதுவாக நல்லா ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயின்ஸ் பார்க்க போகிறோம். வெயின்ஸுக்கு பேஸ் என்னென்னா ஒரு லைனு, ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு லைன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வெயின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் டாட் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பழகும்போது இப்படி பண்ணுங்கள். ஒரு டாட் வச்சுட்டு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் இழுத்து விடுங்க. இதுதான் வந்து வெயின்ஸு. ஒரு டாட்டு, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், ஒரு டாட்டு, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். லைட்டாக அந்த கோனில் அந்த இருக்கிறதையே நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டால் போதும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதே 4 போட பழகுனதுக்கப்புறம் எப்படி போடணும்னா நான் வந்து டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பழகும்போது இந்த மாதிரி டாட் வச்சுட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அப்படி இழுத்து விடுங்க. இதுவுமே நம்ம எதுனா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். இதையுமே நம்ம பார்டர் டிசைனுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாக ஒரு லைன், ஒரு டாட், அடுத்தால ஒரு லைன் இப்படி இழுத்து விட்றேன். இது நம்ம கொஞ்சம் நல்லா போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். பேசிக்காக அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்படியே போட முடியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அப்படி போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ 2nd 3rd லைனில் போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே ஒரு லைன், ஒரு டாட், நல்ல டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு இழுத்துருங்க. இது வந்து நம்ம கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படியே நம்ம போட்டு பழகிக்கலாம். இது கொடி டிசைன்லேயும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
2 சைடையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி டிப்பை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் டாட், ஒரு லைன் டாட் வைக்கும்போது நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது பெரிய டாட்டாக வரும், அல்லது சின்ன லீஃப் மாதிரி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி டாட் வச்சும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ரெண்டுமே இமேஜ் வந்து நமக்கு ஒன்று போல தான் இருக்கும். டாட் வச்சுட்டு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், இப்படியே நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். 2 மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹம்ஸோட பேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா யூ ஷேப்பு தான். இந்த யூ ஷேப்பை தான் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். பெரிய ஹம்ஸு, சின்ன ஹம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நேராகவும் போட்டுக்கலாம், தலைகீழாகவும் போட்டுக்கலாம். அது எப்படி வேணாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் பார்டர் டிசைனுக்கு. இந்த ஹம்ஸை வச்சும் ஸ்வேர்ல் வச்சும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணுவோம். அதனால் இதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் தான். குறைஞ்சது ஒரு பேஜில் மட்டும், இப்போ ஒரு ஹம்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேஜில் போட்டு ஃபுல்லாக ஹம்ஸே போட்டு பாருங்கள். அப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், கையும் நல்லா பழகிரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம நல்லாவே போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹம்ஸுக்கு நான் ஒரு லைன் போட்டுட்டு அதிலே கீழ்ப்பக்கமாக ஹம்ஸ் வர மாதிரி நான் கொடுக்குறேன். அதாவது யூ ஷேப்பு தான் அது. அப்படி கொடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூ போடுவீங்கள்ல, அந்த ஹம்மை பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு லைனும் போடுங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லது ஒன்று சின்னது ஒன்று பெருசு சில டைம் அப்படி வந்துடும். அதனால் மெதுவாக அந்த யூ வந்து ஃபஸ்ட்டு யூ போடுறீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டையும் போட்டுகிட்டே இருந்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு மிஸ்டேக் வராது. மிஸ்டேக் மீன்ஸ் ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படி இல்லாமல் எல்லாமே ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லைன் போட்டு மேல் பக்கமாகவும் போடலாம் ஹம்ஸு. அடிக்கடி டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க, மெஹந்தியோட டிப்பு. அப்போ தான் நமக்கு அது வந்து கோன் கரெக்டாக நமக்கு வந்து நம்ம ப்ரெஸ் கொடுக்கும்போது ப்ராப்பராக இருக்கும், இல்லை டிசைன் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். இந்த மாதிரி மேல் பக்கமாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறவங்க யூடியூப்பில் வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, இல்லை எதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாவது நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதாலும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போடுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஹம்ஸ் தான். குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். அது பார்டர் டிசைனை பொறுத்து. சரிங்களா, அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஹம்ஸு போட்டு அதுக்கு அடியில் 2 ஹம்ஸுக்கு இடையில் நம்ம டாட் வச்சா இது ஒரு டிசைன் ஆயிரும். இதெல்லாம் நம்ம பார்டர் டிசைனில் யூஸ் பண்ணுவோம். இதில் வெயின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரியர் ட்ராப்ஸ் எது வேணாலும் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த யூவை பெருசாக போட போகிறோம். ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா ஒரு யூ போட்ட உடனே நம்ம கண் வந்து அந்த யூ மேலே இருக்கணும். அப்போனா தான் நெக்ஸ்ட்டு யூ வந்து நமக்கு அதே ஷேப்பில் அதே டிசைன்லேயும் கிடைக்கும். அதாவது கரெக்டாக வரும் நமக்கு. இப்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டாட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன ஹம்ஸ் போடும்போது வெளியில் டாட் வச்சோம். இப்போ பெரிய ஹம்ஸ் போடும்போது நீங்கள் உள்பக்கமாக அந்த 2 லைனையும் டச் ஆகாத விட சின்ன டாட்டாக வைங்க. இது ஒரு டிசைனாக நமக்கு க்ரியேட் ஆகிரும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட நமக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் வரலன்னு நினைக்காதீங்க, நல்லா போட்டு பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்குள்ளோ நமக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் போட்டோம்ல ஸ்வேர்லு, அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைன் மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், சின்ன ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டேன். அதை சுற்றி ஹம்ஸு. இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும். ஃப்ளவர் டிசைனில் நம்ம இந்த மாதிரி நிறைய டிசைன் பார்ப்போம். அதனால் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு ஃப்ளவர் வந்துடுச்சு. இதை சுற்றி ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம டிசைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் மெஹந்தி டிசைனு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறோமோ அதுதான் வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம புதுசாக போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக ஆயிரும். இன்னும் பார்டர் டிசைன்லாம் போட்டுட்டு நம்ம டிசைன் பெரிய ஹேண்ட் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும். இந்த கிளாஸை முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களுமே
ஒரு ஃபுல் ஹேண்டு போடுற அளவுக்கு நல்ல ட்ரெயின் ஆயிடுவீங்க. அதனால் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன் வாட்ஸ்அப் குரூப் நான் லிங்க் கொடுக்குறேன்னா, எதாவது டவுட்னால் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தான். இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறனாலும் ஓகே தான். நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட்டை கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு பாருங்கள். இந்த ஹம்ஸ் வந்து ஒரு லைன் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நம்ம பார்டர் லைன் போடுவோம். அப்போ பார்டர் லைன் போடும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் சிங்கிள் லைன் போட்டுட்டு 3 டைம்ஸ் வந்து நம்ம ஹம்ஸ் போடலாம், 2 டைம்ஸ் போடலாம். மேக்ஸிமம் பார்டர் லைனில் 2 டைம்ஸ் கண்டிப்பாக போடணும், அல்லது 3 டைம்ஸு. இந்த மாதிரி நம்ம ஹம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளோ ஈஸியாக வரும். கண்டிப்பாக பார்டர் டிசைன் அல்லது பெல்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஹம்ஸை வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதனால் நல்லா போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டபுள் லேயராகவும் நம்ம வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.